ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். எஸ்எஸ்சியில் செலெக்ஷன் போஸ்ட் ரிலேட்டடாக, அதாவது செலெக்ஷன் போஸ்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னா டேட்டு டைம், நம்ம எக்ஸாமோட டேட்டு டைம் வந்து எப்போ அப்படின்றது பார்க்குறதுக்கான ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க. சரியா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டு ஃபேஸ் 12 நினைக்கிறேன் இது. ஓகேவா? ஃபேஸ் 12 இதில் அப்ளை பண்ணவங்க மட்டும், ஓகேவா, அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். அப்ளை பண்ணாதவங்க வந்து நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் தான் அப்ளை பண்ணலேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் வரும், அதில் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னடா அடுத்த வருஷம் சொல்கிறானேன்னா, அடுத்து அப்கமிங் வந்து எம்டிஎஸ் சிஜிஎல் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஒன்றும் இல்லை, எஸ்எஸ்சி சதர்ன் ரீஜியனோட அந்த இதுக்கு போடுங்க. என்னடா பிங்கு யூஸ் பண்ணுறானேன்னு பார்க்காதீங்க, எதில் பிங்கு தான் இருக்குது. சரி, இதில் மொதல் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுன்றது ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செலெக்ஷன் போஸ்ட்டோட 2024 ஃபேஸ் 12ஓட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இங்கே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு. இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்டடா இல்லை டிக்ளைன்டா அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா நோ யுவர் ரோல் நம்பர், ஷிஃப்ட்டு, டைமு, டேட்டு, பிளேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இது இருக்குல்ல, இது வந்து நல்லா கேட்டுக்கோங்க, இது அட்மிட் கார்டு கிடையாது. இது கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல, சென்னை டிஸ்ட்ரிக்ட்னால் சென்னையில் நடக்குதா இல்லை ஏதாவது அதர் ஸ்டேட்டில் நடக்குதா, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட ஷிஃப்ட் என்ன, உங்களோட டைம் என்ன, இது எல்லாம் தான். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவல் போஸ்ட்டு, அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி போஸ்ட்டு, கிராஜுவேஷன் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ்லாம் எந்தெந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த லிங்க்கை நீங்கள் மெட்ரிகுலேஷன் பார்க்கணுன்னா, மெட்ரிகுலேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3த்தையுமே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம 3த்துக்கு உள்ளேயுமே உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். மெட்ரிகுலேஷன் சப்போஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயர், இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் போடுவீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஸ்எஸ்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை நீங்கள் போடுவீங்க. சார் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நான் எங்கே பார்க்குறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களோட ஜிமெயிலில் உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வந்திருக்கும். எஸ்எஸ்சின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோ இந்த மாதிரி portal.ssc@nic.in அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசண்டாக வந்திருக்கும். சரியா? இது மார்ச்சில் வந்திருக்கு. இங்கே என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்றது இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் போடுறது, அதுக்கப்புறம் வந்து என்னோடய டிஓபி இங்கே போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். சரியா? இதில் என்னோடய கேண்டிடேட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எங்கள் அப்பா பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட்டு 20 6ஆம் மாதம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு 1, 7:45 AM ரிப்போர்ட்டிங் டைமு, டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து பிளேஸு. ரிப்போர்ட்டிங் டைம்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 7:45க்கு உள்ளே இருக்கணும். சரியா? 7:45க்குள்ளே நீங்கள் இருக்கணும். உங்களோட அட்மிட் கார்டில் இன்னும் டீட்டெயில்டாக இதை கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைமிங், ஒரு 45 மினிட்ஸ் வந்து கேப் இருக்கும். நீங்கள் அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே போயிடலாம். அந்த மாதிரி வந்து, அதாவது கேட் ஓப்பனிங் டைமு, கேட் க்ளோசிங் டைமுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் போங்க. இப்போ அட்மிட் கார்டு இல்லை, உங்களோட டேட் ஆஃப் த எக்ஸாம், அதாவது எனக்கு 20ஆம் தேதி இருக்குன்னா எனக்கு 16ஆம் தேதியிலேருந்து இல்லை 17, 16 அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா என்னோடய அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம தனியாக அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ இதில் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு என்ன தேதியில், நிறைய பேருக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஹையர் செகண்டரி அண்டு கிராஜுவேட் லெவல் பார்த்திங்கன்னா 2வது ஷிஃப்ட்டு 3வது ஷிஃப்ட்டுன்னு ஒரே நாளில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. லெட்ஸே என்னோடய எக்ஸாம்பிள்லேயே பார்த்திங்கன்னா மொதல் ஷிஃப்ட் அண்ட் 2வது ஷிஃப்ட்டு 2 எக்ஸாமுமே நான் உட்காரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டோட இது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன்னாடியே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. சரி, இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
இஃப் யாருக்காவது இதை பற்றி எதுவுமே தெரியலனா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.